buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna concept paathom appadina Python code use panni or list la irundha eppadi nama second largest number eppadi kandupidikradhanu paathom. So adukku enna methods irukku adu eppadi work aagudhu appdinu paathom. So previous video paakama yaradhu straight and the video paathittu irukkinga appadina so please neenga andha video poi paarenga so that nama further paakakodiya concepts ellame ungalku innum better ah puriyum. Okay. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா string concatenation நாம வந்துட்டு எப்படி நாம Python code யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். சோ stringனா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ எந்த ஒரு விஷயம் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம எழுதி இருந்தாலுமே அது வந்து string அப்படினு தான் நாம வந்து சொல்லுவோம். சோ say for an example நம்ம கிட்ட first என்ன string இருக்கு அப்படினா சோ happy அப்படின்ற ஒரு string வந்து இருக்கு. செகண்ட் நம்ம கிட்ட என்ன ஒரு string இருக்கு அப்படினா டபுள் கோட்ஸ்க்குள்ள learning அப்படினு நம்ம கிட்ட ஒரு string வந்து இருக்கு. So இத string concatenate பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த ரெண்டு வேர்ட் தனித்தனியா இருக்கு இல்லையா happy learning னு தனித்தனியா இருக்கு இல்லையா அத சேர்த்து நமக்கு வந்துட்டு happy learning அப்படினு நமக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். சோ இதுதான் வந்துட்டு string concatenation. ஒண்ணுமே இல்ல நம்மகிட்ட வந்துட்டு ரெண்டு வேரியபிள்ல ரெண்டு string இருந்தது அப்படினா அத வந்துட்டு ஜாயின் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரே string-ஆ எடுத்துட்டு வரது தான் string concatenation. சோ இப்போ இந்த ஆபரேஷனை நாம எப்படி Python கோட் யூஸ் பண்ணி பண்றது அப்படி நாம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கோடை வந்து நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து happy learning அப்படினு எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ நம்ம எக்ஸாம்பிள்ல கொடுத்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா string 1 அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு string வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். happyங்கற ஒரு string வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ சேம் அதே மாதிரி string 2 அப்படினு நான் வந்து ஒரு string வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட செகண்ட் string நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ என்னோட டாஸ்க் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு string நான் வந்துட்டு ஒரே string-ஆ பிரிண்ட் பண்ணனும். சோ அதுக்கு நான் இந்த இடத்துல third லைன்ல என்ன கோட் தரேன் அப்படினா string 3 str1 str2 அப்படி நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல நடுவுல இந்த பிளஸ்ங்கற ஒரு ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ string பொறுத்த வரைக்கும் நாம இந்த மாதிரி ஒரு பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படினா என்ன பண்ணும் அப்படினா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய string வேல்யூவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய string வேல்யூ நமக்கு வந்துட்டு ஒரே வேல்யூவா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். சோ அதுதான் இந்த பிளஸ் பண்ணக்கூடிய வேலை. சோ str1 ல என்ன இருக்கு அப்படினா happy அப்படினு நம்மகிட்ட ஒரு string வந்து இருக்கு. சோ அந்த happyங்கற string எங்க இருக்கும்? சோ பிளஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படினா str2 இருக்கு. சோ இந்த இடத்துல learning இருக்கு. சோ இந்த learning-ஐ நமக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிடும். சோ பிளஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நாம வந்துட்டு இந்த மாதிரி string concatenation பண்ணலாம். சோ இந்த str3 ல வந்துட்டு இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும் அப்படினா happy learning அப்படினு இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா print யூஸ் பண்ணி நான் அந்த string 3-ஐ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு இந்த இடத்துல happy learningங்கற அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ string concatenation பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படினா இந்த பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கூட நாம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, செகண்ட் மெத்தட் என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல என்ன ஆபரேஷன் நடக்குது அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். சோ சேம் அதே மாதிரி str1 str2 ல நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கேன். சோ கொடுத்ததுக்கு அப்புறமே நான் இந்த இடத்துல print ஸ்டேட்மென்ட்ல என்ன பண்றேன் அப்படினா டபுள் கோட்ஸ் நான் வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு பக்கத்துல என்ன பண்றேன் அப்படினா joinங்கற மெத்தட் வந்து யூஸ் பண்றேன். சோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய வந்து built-in methods. சோ built-in methods வந்து எப்படி பார்க்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த built-in method நாம எப்படி பாப்போம் அப்படினா சோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு tab key press பண்ணோம் அப்படினா process ஆயிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி built-in methods காட்டும் சொல்லிருந்தோம் இல்லையா. சோ இதுல இருக்கிற அந்த joinங்கற built-in method தான் நாம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல join ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா. சோ இந்த மெத்தட தான் நாம வந்துட்டு இந்த லைன்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மெத்தட் எப்படி எடுத்துட்டு வந்தோம்னு தெரியறதுக்காக தான் இப்போ இந்த லைன் வந்துட்டு நான் டைப் பண்ணேன். சோ அந்த மாதிரி தான் நாம வந்து இந்த joinங்கற மெத்தட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். சோ joinங்கற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம் அப்படினா joinக்குள்ள நாம வந்துட்டு ஒரு ரெண்டு பாராமீட்டர்ஸ் நாம வந்து தரோம். அதாவது ரெண்டு வேல்யூ வந்து நாம தரோம். சோ அந்த joinங்கற மெத்தடுக்குள்ள நாம வந்துட்டு ஒரு ரெண்டு வேல்யூ வந்து நாம தரோம். என்னென்ன தரோம் அப்படினா நம்மளோட string 1ஐயும் நம்மளோட string 2ஐயும் நாம வந்துட்டு பாஸ் பண்றோம். சோ string 1 ல என்ன இருக்கு அப்படினா happyங்கற வேர்ட் இருக்கு. string 2 ல என்ன இருக்கு அப்படினா learningங்கற வேர்ட் இருக்கு. சோ இது வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். சோ ரீப்ளேஸ் ஆயிட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு happy அப்படினு இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டு கமா learning அப்படினு இருக்கும். சோ இதுதான் நம்மளோட stringல இருக்கக்கூடிய வேல்யூ. சோ str1 ல என்ன இருக்கு அப்படினா happy ன்னு இருக்கு. str2 ல என்ன இருக்கு அப்படினா learning அப்படினு நம்மகிட்ட இருக்கு. சோ இப்போ joinங்கற மெத்தட் என்ன பண்ணும் அப்படினா உள்ள நாம இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா அந்த வேல்யூஸை நமக்கு வந்து ஜாயின் பண்ணும். சோ ஜாயின் பண்ணி நமக்கு அவுட்புட் என்ன தரும் அப்படினா happy learning அப்படினு நமக்கு வந்து அவுட்புட் தரும். சோ அந்த அவுட்புட் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. சோ நம்ம ஜஸ்ட் print ஸ்டேட்மென்ட்ல நம்ம வந்து print பண்ண சொன்னதனால நமக்கு இந்த இடத்துல இந்த happy learningங்கற வேர்ட் வந்து அப்படியே நமக்கு வந்து print ஆயிருக்கு.
ஸோ இதுவே நான் இந்த str3ல நான் வந்து என்ன தரேன் அப்படின்னா அதே மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி ஜாயின் மெத்தடில் str1 str2ன்னு தரேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஹாப்பி லேர்னிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஹாப்பி லேர்னிங்க்கும் இந்த ஹாப்பி லேர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பேஸே இல்லாமல் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸோட வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே நான் வந்து ஜாயின் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுத்துலையுமே string1 string2 தான் பாஸ் பண்ணுறேன், இங்கேயும் நான் அதே string1 string2 தான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கேப் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு இந்த இடத்துல நான் வெறும் டபுள் கோட்ஸு இந்த மாதிரி பக்கத்தில் நான் வந்து கொடுத்துருக்கேன், கேப்பே இல்லாமல் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு அவுட்புட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸுக்கு நடுவில் நான் வந்து கேப் கொடுத்துருக்கேன், அதாவது இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கேப் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி கூட ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எப்பயுமே நம்ம ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் ஜாயின் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாமையும் ஸ்பேஸோடையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு 2 லைனில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் கோட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு 2 ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து அதே மாதிரி ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி கோட் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி string1 string2ல என்னோட 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே %s கொடுத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு % கொடுத்துட்டு str1, str2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்மளால் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கம்பைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ %s அப்படின்னா இது வந்துட்டு ஸ்ட்ரிங் தானே, ஸோ அதனால் வந்துட்டு %sல தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு %sன்னு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ திரும்ப இந்த பர்சன்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே str1 str2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டபுள் கோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த %sலையும் இந்த %sலையும் என்ன வேல்யூ வரணுங்கிறத நாம் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க, இதை வந்து செகண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த %s இந்த %s 2 s இருக்கு இல்லையா, அதில் என்ன வேல்யூ வரணுங்கிறது இங்கே சொல்லுவோம். ஸோ str1 வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த %sக்கு போகும், இந்த str2 எங்கே போகும் அப்படின்னா இந்த %sக்கு வந்து போகும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் 1ல என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த % கீழே நான் வந்து எழுதிக்கிறேன், ஹாப்பி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஹெச் தான், இது ஹெச். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் 2ல என்ன இருக்குது அப்படின்னா லேர்னிங்னு இருக்குது, அதை வந்து இந்த % கீழே நான் வந்துட்டு எழுதிக்கிறேன், லேர்னிங் அப்படின்ட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துலையும் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி % யூஸ் பண்ணி அதாவது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி கூட நாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் கன்கார்டினேட் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்னா என்ன, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க ஸ்ட்ரிங் தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு எனக்கு வந்து 2 லைனில் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த கோட் மூலமாக எப்படி நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி string1 string2ல என்னோட 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடியே ஜாயின்ங்கிற மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் வந்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மேட்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த டாட் வச்சுட்டு அதோட மெத்தட் நேம் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல 2 வேல்யூ வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்னா string1, செகண்ட் வேல்யூ வந்துட்டு string2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த string1 வந்துட்டு எங்கே போய் உட்காரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் போய் உட்காரும். string2ல என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் போய் நம்மளுக்கு வந்து உட்காரும். ஸோ இப்போது string1ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாப்பின்னு வரும். ஸோ இந்த இதில் நம்மளுக்கு என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா string2ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லேர்னிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறதுனால இந்த ஹாப்பி லேர்னிங்ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு.
ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் 3ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சேம் அதே லைன் தான் நம்ம வந்து பண்ணுறோம். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இந்த இடத்துல நம்ம str3 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துட்டு அதே லைனை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரும்போது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹாப்பி லேர்னிங்ங்கிற இருக்க வேல்யூ எந்த ஒரு வேரியபிளுமே போய் சேவ் ஆகாது. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா str3ன்னு கொடுத்துட்டு இந்த லைனை நம்ம வந்து அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்தது இல்லையா, அது வந்து இந்த வேரியபிளில் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ இந்த str3யை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒன்றுமே இல்லை, இது வந்து எந்த இடத்துலையுமே வேரியபிளில் போய் சேவே ஆகாது. இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சின்ன கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷனுங்கிறது வந்து நம்மளுக்கு ரியல் டைமில் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டா செட்டில் நம்ம வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது. அந்த நேம் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாக கேட்டகரைஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் வந்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நேம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அவங்களோட பேர் வந்துட்டு சிவா அப்படின்னா ஸோ அதை ஃபஸ்ட் நேமில் போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா பேர் வந்துட்டு சக்தி அப்படின்னா அதை வந்துட்டு லாஸ்ட் நேமில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஃபுல் பேர், அதாவது உங்கள் அப்பா பேரோட சேர்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சிவா சக்தி அப்படின்னு நம்ம வந்துட்டு சேர்த்தி தானே சொல்லணும். ஸோ ஒரு சில ரெக்கார்ட்ஸில் நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் நேம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். பட் ஒரு சில ரெக்கார்ட்ஸில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் பேர் வந்து வேணும், அதாவது ஸ்டூடெண்ட் பேர் வித் அப்பாவோட பேரும் வேணும். அப்படின்னா நம்மளால் இப்போது மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால் பார்த்து டைப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைமில் நாம் இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து கம்பைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளோட ப்ரோக்ராமோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எந்த மெத்தட் வேணுமோ அதை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.